ஹே காய்ஸ், இன்னைக்கு நான் உங்ககிட்ட எதை பற்றி பேச வந்திருக்கேன் அப்படின்னா, குற்ற உணர்ச்சி அப்படின்ற விஷயத்தை பற்றி பேச வந்திருக்கேன். இதுக்கு நான் கொண்டு வந்திருக்க கேரக்டர் ஜோ கெல்லர், ஆல்மை சன்ஸ்லேருந்து கொண்டு வந்திருக்கேன். இவர் எப்படிப்பட்டவர் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஒரு பெரிய இண்டஸ்ட்ரியலிஸ்ட், சொசைட்டியில் மதிக்கத்தக்க இடத்துல இருக்கவர், ஒரு நல்ல ஃபேமிலி, ஹாப்பியான லைஃப் இருக்கவர். இந்த ஜோ கெல்லர் ஃபஸ்ட்டு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது கேஸ் சிலிண்டர் டெலிவர் பண்ணுற ஒர்க் தான் பார்த்துட்ருப்பாரு. அந்த டைம் பீரியடில் இவரோட ஃப்ரெண்டு ஒரு டைம் கால் பண்ணி இவர்கிட்ட கேட்பாரு, நம்மக்கிட்ட கேஸ் சிலிண்டர் கேட்குறாங்க, நம்மக்கிட்ட இருக்கிறது டிஃபெக்டாக இருக்குது, இதை டெலிவர் பண்ணால் ப்ராப்ளம் ஆகும், என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்பாரு. ஜோ கெல்லர் சொல்லிடுவார், பரவாயில்ல, மேலே மட்டும் கவர் பண்ணி டெலிவர் பண்ணிவிட்டு எதுவும் ப்ராப்ளம் ஆகாது அப்படின்னு சொல்லிடுவார். இவர் சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு ஜோவோட ஃப்ரெண்டுமே சிலிண்டர்ஸ் டெலிவர் பண்ணிடுவார். அதை யூஸ் பண்ணி ட்ராவல் பண்ண 21 யங் பைலட்ஸ் இறந்துடுவாங்க. பைலட்ஸ் இறந்து போனதால் அது கோர்ட்டில் கேஸ் ஆகிடும். அந்த கேஸ் வரும்போது ஜோ கெல்லர் சொல்லிடுவார், என் ஃப்ரெண்டு என்கிட்ட கேட்கவே இல்லை, எனக்கும் இதுக்கும் சம்மந்தமே இல்லை, ஸோ நான் இதெல்லாம் நிரபராதி அப்படின்னு சொல்லிட்டு கேஸ்லேருந்து ஈஸியாக எஸ்கேப் ஆகிடுவார். என்னதான் ஜோ எஸ்கேப் ஆனாலுமே ஜோவோட மனசில் அது உறுத்திக்கிட்டே இருக்கும். ரொம்ப வருஷம் கழிச்சு கூட அவர் வீட்டில் நடக்கிற சின்ன சின்ன ப்ராப்ளம் கூட, அன்னைக்கு நம்ம அந்த தப்பு பண்ணதால தான் நமக்கு இப்படி நடக்குதோ அப்படின்னு சொல்லிட்டு ஜோவோட மனசு உறுத்திக்கிட்டே இருக்கும். ஒரு கொஞ்சம் வருஷம் கழிச்சு ஜோவோட பெரிய பையன் ஒரு ஆக்சிடெண்ட்டில் இறந்து போயிடுவான். அந்த விஷயம் நடக்கும்போது ஜோவோட ஃப்ரெண்டுமே வந்து சொல்லிடுவார், இந்த தப்புக்கும் எனக்கும் சம்மந்தம் இல்லை, ஜோ தான் வந்து இந்த மிஸ்டேக்கை பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுவார். இந்த விஷயம் தெரிய வரும்போது ஜோ நம்ம ஃபேமிலி சொசைட்டியில் என்ன சொல்லுவாங்க, நம்ம ரெப்புடேஷன் என்ன ஆகிறது அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த கேஸ்லேருந்து எஸ்கேப்பே ஆகுவார். ஆனால் இப்போ எல்லா விஷயமும் தெரிய வரும்போது எல்லாருமே ஜோ மேலே தான் தப்புன்னு சொல்லிட்டு ஜோவோட சின்ன பையன், ஜோவோட ஒய்ஃப் யாருமே ஜோ கிட்ட பேச மாட்டாங்க. ஜோக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்கும், என்னடா இது, நம்ம ஃபேமிலி யோசிச்சு தான் அன்னைக்கு நம்ம பண்ணோம், ஆனால் இன்னைக்கு நம்ம ஃபேமிலியே நம்மளை புரிஞ்சிக்கல அப்படின்னு சொல்லிட்டு ஜோக்கு ரொம்ப வருத்தமாக இருக்கும். அதனால ஜோ தன்னை தானே சூசைட் பண்ணிட்டு இறந்து போயிடுவார். நம்ம கூட சில நேரத்தில் சில விஷயத்த 4 பேர் 4 விதம் சொல்லிடுவாங்க, அவங்க அப்படி சொல்லிடுவாங்க, இவங்க இப்படி சொல்லிடுவாங்க. சொசைட்டியில் நம்ம ரெப்புடேஷன் என்ன ஆகிறது, நமக்கு தர ரெஸ்பெக்ட் என்ன ஆகிறது, இந்த மாதிரி நிறைய விஷயத்தை யோசித்து நம்ம மனசாட்சி என்ன சொல்லும் அப்படின்றத யோசிக்காமல் பண்ணிடுறோம். ஸோ எந்த விஷயத்தை நீங்கள் பண்ணுறதுக்கு முன்னாடியோ 4 பேர் என்ன சொல்லுவா அப்படின்னு யோசிக்கிறதுக்கு முன்னாடி என் மனசு என்ன சொல்லும், என் மனசாட்சிக்கு இது சரின்னு தோணுதா அப்படின்னு யோசிச்சுட்டு பண்ணுங்கள். எந்த விஷயத்துக்கும் கண்டிப்பாக நம்ம ரெக்ரெட் பண்ணாத மாதிரி பண்ணுங்கள். பை பை கைஸ்.